வாழ்க்கையில் மிகவும் சலிப்படைந்து வெறுத்து போன ஒரு பணக்கார வாலிபன் மிகவும் துயரத்தோடு ஒரு குருவிடம் வந்தான். அவன் வரும்போதே அவனுடைய மனநிலை குரு புரிந்து கொண்டான். ஆனாலும் அவன் பிரச்சனையை அவன் வாய் மூலமாகவே கேட்க விரும்பினார். ஆசிரமத்துக்கு வந்திருந்த அந்த இளைஞன் அந்த குருவை வணங்கி அவரிடம் தான் வந்த காரணத்தை கூறத் தொடங்கினான். குருவே, நான் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன், பணத்தில் மிதந்தவன். நான் பன்னீரில் தான் குளிப்பேன். ஆனால் அவையெல்லாம் எனக்கு வெறுத்து போய்விட்டது. பணம், பதவி, சகல செல்வங்களை காட்டிலும் ஏதோ ஒரு இன்பம் இந்த உலகத்தில் உள்ளதாக நான் நினைக்கிறேன். அது என்ன என்று அறிந்து கொள்ள துடிக்கிறேன். என் நிம்மதி அனைத்தையும் இழந்து விட்டேன் ஐயா. நான் இந்த கொடுமையான நிலையிலிருந்து மீண்டு வர ஏதாவது ஒரே வழியை சொல்லுங்கள். தயவு செய்து என் நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாருங்கள் என்று கதறினான். அந்த குரு அவனை நிமிர்ந்து பார்த்தார். நீ என்ன படித்திருக்கிறாய்? உனக்கு என்னென்ன தெரியும் என்று கேட்டார். ஐயா, நான் எதற்கும் உதவாதவன். பணம் இருந்த திமிரில் எதுவுமே படிக்கவில்லை. படித்திருந்தால் ஏதோ உருப்பட்டு இருப்பேன் என நினைக்கிறேன். என்னிடம் எந்த திறமையும் இல்லை. ஏதோ சதுரங்கம் மட்டும் கொஞ்சம் நன்றாக விளையாடுவேன், அவ்வளவுதான் என்றான். சிறிது நேரம் சிந்தித்த குரு அருகில் இருந்த தன் சீடனை அழைத்து அந்த பணக்கார இளைஞனின் முன்பு அமரச் சொன்னார். மற்ற சீடர்களையும் அவ்விடத்தில் வரும்படி கட்டளை கொடுத்தார். ஒரு சீடனை அழைத்து சதுரங்க பலகையையும் காய்களையும் எடுத்து வர செய்தார். சதுரங்க பலகை கொண்டு வந்து வைக்கப்பட்டது. காய்கள் முறையாக அடுக்கப்பட்டன. சீடர்கள் அனைவரும் சுற்றி அமர்ந்தனர். சீடர் ஒரு புறமும் பணக்கார இளைஞன் மறுபுறமும் அமர்ந்திருந்தனர். அந்த சீடரிடம் குரு பேசத் தொடங்கினார். சீடரே, நீ எனது அன்பான சீடன். பல காலமாக என்னுடன் இருக்கிறாய். உன்னுடைய அடக்கத்தையும் பணிவையும் நான் நன்கு அறிவேன். எனக்காக நீ உயிரையும் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாய். அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது வாய்த்துள்ளது. நீ இந்த இளைஞனுடன் சதுரங்கம் ஆட வேண்டும். ஒருவேளை நீ சதுரங்க ஆட்டத்தில் தோற்க நேர்ந்தால் உன் தலையை இந்த வாளால் வெட்டி விடுவேன். ஒருவேளை நீ வெற்றி அடைந்து விட்டால் இந்த இளைஞனின் தலையை வெட்டி விடுவேன். இதுதான் இந்த போட்டிக்கான பந்தயம். இப்பொழுது ஆரம்பியுங்கள் என்றார். குருவின் வார்த்தைகளை கேட்ட சீடன் எவ்வித சலனமும் இல்லாமல் அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த இளைஞனின் மனதில் ஒருவித தவிப்பு உருவானது. ஒருவேளை நாம் தோற்றுவிட்டால் உயிர் போய்விடுமே என்ற பய உணர்ச்சி அவனை பிடித்து கொண்டது. இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மெதுவாக காய்களை நகர்த்த ஆரம்பித்தான். அந்த சீடனும் குருவின் கட்டளை ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு காயை நகர்த்தினார். சீடருக்கு மரணம் பற்றிய எந்த கவலையும் இல்லை. சுற்றி இருந்த சீடர்களோ மிகவும் திகிலுடன் அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றனர். அதோடு அந்த சீடனுக்கு ஒருவேளை அவன் தோற்றுவிட்டால் என்ன ஆகுமோ என ஒருவருக்கொருவர் பயத்தை பகிர்ந்து கொண்டனர். குருவின் கைகளில் அந்த வாள் பளபளத்துக் கொண்டிருந்தது. அந்த இடம் முழுவதும் மயான அமைதி நிலவியது. மறுபக்கம் அந்த இளைஞன் உற்சாகமாக காய்களை நகர்த்தினாலும் அந்த சீடனுக்கு சதுரங்கம் என்பது சுத்தமாக தெரியாது என்பதை அந்த இளைஞன் அறியாதிருந்தான். சீடன் காய்களை நகர்த்தும் முறை அந்த இளைஞனுக்கு புதிராக இருந்தது. சில நிமிடங்கள் கழிந்தன. உண்மையில் அந்த இளைஞன் சதுரங்கத்தை கரைத்து குளித்தவன். இருந்தாலும் பய உணர்ச்சியில் மிகவும் தாறுமாறாக ஆடினான். ஆனால் அந்த சீடன் எவ்வித சலனமும் இன்றி விளையாடிக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் சீடன் காய்களை நகர்த்தும் முறையை கவனித்த அந்த இளைஞனுக்கு எல்லா உண்மையும் புரிந்தது. சீடனுக்கு சதுரங்க ஆட்டம் பற்றி ஒன்றுமே தெரியாது என்பதை உணர்ந்து கொண்டான்.
அந்த உண்மையை உணர்ந்த மாத்திரத்தில் அவன் மிகவும் உற்சாகமாக விளையாடத் தொடங்கினான். அதன் விளைவு சீடன் தன் காய்களை ஒவ்வொன்றாக இழந்தார். சுற்றியிருந்த சீடர்கள் மனதில் சொல்ல முடியாத வேதனை இருந்தது. ஆனால் அந்த இளைஞனோ பெரும் மகிழ்ச்சியில் திளைக்கிறான். மிகப்பெரிய ஜீவ மரண போராட்டத்தில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சி அவன் முகத்தில் தெரிந்தது. வெற்றி களிப்பில் திளைத்துக் கொண்டு இருந்த அந்த இளைஞன் மெதுவாக மெல்ல தலையை உயர்த்தி அந்த சீடனை பார்த்தான். ஆனால் அப்போதும் அந்த சீடன் மனதில் எந்தவித கலவரமும் இல்லை. என்றாலும் அவரை பார்க்கவே அந்த இளைஞனுக்கு பரிதாபமாக இருந்தது, பாவமாக இருந்தது. அந்த இளைஞன் அந்த சீடனை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். இந்த சீடனின் முகத்தில் தான் எவ்வளவு சாந்தம் தெரிகிறது, எவ்வளவு கருணைமிக்க கண்கள் இவருடையது. இவர் இறக்கத்தான் வேண்டுமா? வேண்டாம், வேண்டாம், நான் இவரை சாக விடமாட்டேன். இவர் நீண்ட நாள் வாழ வேண்டும். வேண்டுமென்றால் இந்த சாந்தமுள்ள சீடனுக்காக நான் சாகிறேன் என்ற முடிவுக்கு வந்தான். அதுவரை ஒழுங்காக காய்களை நகர்த்திய அந்த இளைஞன் இப்பொழுது வேண்டுமென்றே தாறுமாறாக விளையாடத் தொடங்கினான். ஆட்டத்தை கூர்ந்து கவனித்த குருவுக்கு இளைஞனின் மனநிலை நன்றாக புரிந்துவிட்டது. அவரும் கூட அந்த இளைஞனின் மனநிலையில் இது போன்ற ஒரு மனமாற்றத்தை தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் குரு விரைந்து வந்து அவர்கள் இருவரும் விளையாடி கொண்டிருந்த அந்த சதுரங்க பலகையை கவிழ்த்து தள்ளினார். காய்கள் எல்லாம் ஒரு பக்கமாக சிதறி போனது. குருவின் செய்கையை கண்ட அனைவரும் திகைத்து நின்றார். அந்த குரு அவர்களிடம் பேசத் தொடங்குகிறார். இப்போது விளையாடப்பட்ட இந்த ஆட்டத்தில் யாருமே வெற்றி பெறவில்லை. அதோடு இளைஞனே, நீ விளையாடும் சமயத்தில் உன் மன ஓட்டத்தை நான் அறிந்து கொண்டேன். முதலில் அற்புதமாக விளையாடி எல்லோரையும் பிரமிக்க செய்த நீ பிறகு இந்த சீடனின் உயிரை காப்பாற்றும் நோக்கத்தில் தாறுமாறாக காய்களை நகர்த்தி உன்னையே நீ பலி கொடுக்க தயாராகிவிட்டாய். இதன் மூலமாக உனது வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கை என்பதை நீ உணர்ந்து கொண்டாய். உனது மனம் இப்போது பக்குவ நிலைக்கு வந்துவிட்டது. உனக்குள் இருக்கும் தியாக உணர்வை நீ அடையாளம் கண்டு கொண்டாய். இனிமேல் உன் வாழ்க்கை பயனுள்ளதாகவே இருக்கும் என்றார். உடனே அந்த இளைஞனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. அவன் சொன்னான், குருவே, என்னை உணர்ந்து கொண்டேன். நான் உமது சீடனாக இங்கேயே உமக்கு சேவை செய்ய வேண்டும். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான். ஆனால் குருவோ, இல்லை மகனே, எனக்கு சேவை செய்ய அநேகர் இருக்கிறார்கள். நீ உன்னை எப்படி அறிந்து கொண்டாயோ அதுபோல் மற்றவர்கள் தங்களை அறிந்து கொள்ள நீ காரணமாயிருக்க வேண்டும். இந்த வேலையை நீ போய் செய் என்றார். அவன் மிகவும் மகிழ்ச்சியோடு அங்கிருந்து கிளம்பினான். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, மார்க்கு 5:18-19 வசனங்களை படிக்கிறேன். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அப்போஸ்தலர்களுக்கும் பவுலுக்கும் முன்னால் புறஜாதியாருக்கு நற்செய்தி சொல்ல அனுப்பப்பட்டான். 20ஆம் வசனம் சொல்கிறது, அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். தெக்கப்போலி 10 நகரங்கள் என்று அர்த்தம் கொள்ளும் கிரேக்க பெயர். இது கெதரணி பகுதியில் உள்ள ஒரு பிரதேசம். தன்னை உணர்ந்து கொண்ட பணக்கார இளைஞன் குருவிடம் கேட்டது போல், இங்கே தன்னை உணர்ந்து கொண்ட லேகியோன் என்னும் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த நபர் தன்னை உணர்ந்து கொள்கிறார்.
15ஆம் வசனம் சொல்கிறது, லேகியோனாகிய பிசாசுகளை பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். இயேசு அவனிடம் சொன்னார், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றபொழுது, அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி அந்தப்படி என்னும்போது அவன் தெக்கப்போலி என்ற தன்னுடைய இனத்தாரிற்கும் குடும்பம் இருக்கும் இடத்திற்கு போய் அந்த தெக்கப்போலி பகுதியில் இயேசு தனக்கு செய்வதெல்லாம் சொல்லுகிறான், சாட்சியாக சொல்லுகிறான். இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவனுக்கு ஒரு இனம் இருந்தது, ஒரு குடும்பம் இருந்தது. அவன் தெக்கப்போலி நாட்டைச் சேர்ந்தவன். அவனை பற்றி சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் வஸ்திரம் இல்லாதவன், அவன் கல்லறைகளிலும் வனாந்தரங்களிலும் சுற்றித் திரிந்தவன். ஆனால் 15ஆம் வசனம் சொல்கிறது, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து அங்கே நிர்வாணமாக திரிந்த அவனுக்கு வஸ்திரம் எங்கிருந்து வந்தது? இரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்துகின்ற இயேசுவின் வஸ்திரத்தை அவன் உடுத்தியிருந்தான். நிச்சயமாகவே இயேசு அங்கங்கு திரிவார், கூடவே அவருடைய ஆடைகளையும் சுமந்து திரிந்தார்கள். அவர் நிச்சயமாக ஒரு சீடனுடைய ஆடையை அவனுக்கு தரித்திருக்க மாட்டார். தன்னுடைய ஆடையை அவனுக்கு கொடுத்து அங்கே உட்கார வைத்திருக்கிறார். பிசாசுகள் தன்னுடைய தீய குணங்கள் ஒன்றை மட்டும் ஒருவன் கொண்டிருந்தால் போதும், ஒரு பாவம் பல குட்டிகளை பிறப்பிக்கும். எனவே அவனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தேவை ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான். லேகியோன் பிசாசுகளை தன் உடலில் சுமந்து கொண்டிருந்தவன் இயேசுவோடு கூடவே தானும் இருக்க வேண்டும் என்ற தெளிந்த புத்தியுள்ளவனாயிருந்தான். யோபு என்ற தேவனுக்கு பயந்த உத்தம சன்மார்க்கன் இழப்புகளாலும் பலவீனங்களாலும் சோதிக்கப்பட்டார். ஆனால் லேகியோன் பிசாசினால் பாதிக்கப்பட்டவன் பிசாசினால் தன் இனத்தாரிடத்திலிருந்தும் வீட்டாரிடத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டான். அவன் வீதிகளில் உலாவவில்லை, கல்லறைகளின் நடுவிலே குடியிருக்கும்படி அந்த பிசாசுகள் அவனை ஆட்கொண்டிருந்தன. அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருந்தாலும் சங்கிலிகளையும் விலங்குகளையும் முறிக்கிறவனாகவும் தகர்க்கிறவனாகவும் முரடனாக மாற்றப்பட்டான். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலிருந்தும் கல்லறைகளிலிருந்தும் கூக்குரல் இடுகிறவனாகவும் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறவனாகவும் ஆக்கப்பட்டான். தன்னை காயப்படுத்திக் கொள்வது பிசாசின் மிகப்பெரிய தந்திரம். அது தற்கொலை வரை மக்களை வழிநடத்துகிறது. அநேகரை நாம் காணலாம், கையில் பிளேடால் அறுத்துக் கொள்வார்கள், தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வார்கள். யோவான் 8:44 சொல்கிறது, பிசாசானவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். 1 ராஜாக்கள் 18:28 இதை நாம் உதாரணமாக எடுத்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:28 பாகாலின் தீர்க்கதரிசிகள், அதாவது பிசாசின் தீர்க்கதரிசிகள், தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வழியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக் கொண்டார்கள். மார்க்கு 9:18 ஒரு பிசாசு ஒருவனை அலைக்கழிக்கும், நுரை தள்ள வைக்கும், பல்லை கடிக்க வைக்கும். இவனும் அப்படித்தான் அலைக்கழிக்கப்பட்டான். லூக்கா 8:29 சொல்கிறது, இவன் பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். ஆனால் இயேசு ஏன் அவ்வளவு தீவிரமாக
கதரேனருடைய நாட்டுக்கு வர வேண்டும். இங்கேதான் இயேசுவின் பிதாவின் மாபெரும் ரகசிய திட்டம் இருந்தது. அந்த ரகசியத்தின் பின்னணியை பின்னால் பார்க்கலாம். அதற்கு முன்னால் மார்க்கு 5:8 படித்து பார்க்கலாம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். எப்போது சொல்லியிருந்தார்? இதை நாம் மார்க்கு 1:25 பார்க்கலாம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகவும் சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. இப்போது லேகியோனின் இந்த சம்பவத்தின் அறிக்கையை மார்க்கு 1:24 ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இப்போது மார்க்கு 5:6 வருவோம். அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படித்து தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மகா சத்தமாய் சொன்னான். ஏனெனில் இப்போது அந்த மார்க்கு 1:24 பார்க்கலாம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். மத்தேயு இந்த சம்பவத்தை எப்படி பதிவு செய்திருக்கிறார்? மத்தேயு 8:29 இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். மார்க்குவும் லூக்காவும் சொல்லியிருக்கிற கதரேனருடைய நாளும் மத்தேயு சொல்கிற கெர்கசேனர் நாளும் ஒன்றுதான், சம்பவமும் ஒன்றுதான். லூக்கா லேகியோனின் வேண்டுதலை எப்படி செய்திருக்கிறார்? அதை நாம் லூக்கா 8:28 பார்க்கலாம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். இப்போது இந்த சம்பவத்தின் ஒரு முக்கியமான பகுதியை பார்க்கலாம். மத்தேயு 8:28 பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வருவதாக மத்தேயு குறிப்பிடுகிறார். 2 பேர். மார்க்கு 5:25 அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் என்று ஒரு மனுஷனாக மார்க்கு குறிப்பிடுகிறார். லூக்கா 8:27 பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் என்று ஒருவனை குறிப்பிடுகிறார். ஏன் இந்த முரண்பாடு? ஒருவன் சாதாரண அசுத்த ஆவி பிடித்து குணமாகி போனவனாக இருக்கலாம். அசுத்த ஆவிகள் இயேசுவை கண்டவுடன் ஓடி போகின்றன. இப்போது இயேசு யாரிடம் பேசினார் என்பதை மார்க்குவும் லூக்காவும் தங்கள் கவனத்தை அவன் பக்கமாய் திருப்புகிறார்கள். ஏனென்றால் அவன் ஒரு முக்கியமான பாத்திரம். இவன்தான் இரவும் பகலும் எப்போதும் கூக்குரலிட்டு கொண்டிருந்தவன். கூட வந்திருந்தது ஒருவேளை குட்டி பிசாசாக இருக்கலாம். இயேசு இவனுக்காகத்தான் கப்பர்நகூமிலிருந்து மாலையில் இங்கே அவசரமாக வருகிறார். நாம் இப்போது மார்க்கு 4 போவோம். இயேசு காலையிலிருந்து கலிலேயா கடலோரத்தில் கப்பர்நகூமிலே ஜனங்களுக்கு போதனைகளை செய்தார். இந்த அதிகாரத்தில் தான் விதைக்கிறவனை பற்றிய ஒரு ஓமையை அவர் அறிமுகப்படுத்துகிறார். பின்பு ஓமையானது விதைகளின் மேல் போகிறது. எனவே
இது விதைப்பவனை பற்றிய உவமை அல்ல, விதைகளும் அதன் பலன்களுக்கான வசனத்தை பற்றின உவமை. விழக்கூடாத இடத்தில், அதாவது வழியருகில் விழுந்த அந்த விதைகளை சாத்தான் எனும் ஆகாயத்து பறவைகள் மிக சாதாரணமாக அகற்றி விடுகிறான். திடீரென கிளர்ச்சிவிட்டு அந்த நேரத்தில், சபையின் பிரசங்க நேரத்தில், சபைகளில் மட்டும் அதை கேட்டுவிட்டு வெளியே வந்து அந்த வசனங்கள், அந்த விதைகள் என்னும் வசனங்கள் ஆழமான தேவ அன்பை உணராதவர்கள், தங்களுக்குள் வேர் கொண்டு அதை செயல்படுத்த முடியாதவர்கள், மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே திரும்புகிறவர்கள், அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். திடீர் கோபம், எதிர்வீட்டு பொறாமை, பிறர் பொருள்மை இச்சை கொள்ளும் சுபாவம் கொண்டவர்கள், தங்களுக்குள் நிலையான தன்மையற்றவர்கள். உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் கவலைகள், அதிகார மோகம், அடுத்தவர்களை துன்பப்படுத்துவதன் மூலம் வரும் சந்தோஷங்கள் போன்றவை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இவைகளால் நெருக்கப்பட்டு நிலையற்று எரிந்து மறைந்து போகிறவர்கள். நல்ல நிலத்தில் விழுந்து பழங்களை தருகிறதே அந்த நல்ல விதைகள். இந்த உவமைகளையும் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு பற்றின உவமையையும், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ என்ற உவமையும், இன்னொரு விதைக்கிறவனின் உவமையையும், கடுகு விதை உவமையையும் சொல்லி முடித்து, ஓய்வெடுக்க தங்கள் சீஷரோடு வந்து அவர்களுக்கு உவமையின் விளக்கத்தையும் சொல்லிவிட்டு படகிலேயே ஓய்வெடுக்கிறார். சாயங்காலத்திலே திடீரென அக்கறைக்கு போகுவோம் வாருங்கள் என துரிதப்படுத்துகிறார். படகில் இருந்தபடியே அவரை அப்படியே கொண்டு போனார்கள். அதற்கு முன் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டார்கள். நாம் புயலில் படகு மூழ்கவிருக்கும் சம்பவம், இயேசு காற்றையும் கடலையும் அதட்டிய சம்பவத்தில் இயேசுவும் அவர் சீடர்களும் இருந்த ஒற்றை படகை கற்பனை செய்து கொண்டிருப்போம். ஆனால் வசனம் 36 சொல்கிறது, வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அக்கறைக்கு போவோம் என்பது கப்பர் நகுமிலிருந்து அடுத்த கரையாகிய கெர்கெசேனர் பட்டணத்துக்கு என்று அர்த்தம். இயேசு அங்கு போக முற்பட்ட போதுதான் அத்தனை தடைகளும் அவருக்கு வந்தது. ஆனால் இயேசு ஏன் அங்கு போக வேண்டும்? இயேசு அநேக அசுத்த ஆவிகளை துரத்துவது என்பது கப்பர்நகும், கலிலேயா பகுதிகளுக்கு மிகவும் சாதாரண அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு சம்பவம். இப்பொழுது அக்கறைக்கு போவது வேறு காரியம். இங்குதான் இயேசுவின் திட்டம், தேவனின் திட்டம் ஒன்று வல்லமையாக செயல்பட போகிறது. லேகியோன் பிசாசு பிடித்தவனால் அந்த பகுதியில் அநேகர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவனை கட்ட அநேகர் முயற்சி செய்திருக்கிறார்கள், அல்லது அநேகர் சேர்ந்து அவனை கட்ட முயற்சிக்கிறார்கள், கட்ட முடியவில்லை. அநேகர் பயந்து போய் இரவத்தில் தூக்கத்தில் தொலைத்து போயிருந்தார்கள். கட்டினாலும் அந்த சங்கிலிகளை தகர்த்து வீசி எறிகிறவனாக அவன் இருந்தான். அவனை பிசாசின் மறு உருவமாக பார்த்தார்கள். இரவிலே எந்த வீட்டருகில் வந்து ஓலமிடுவான் என்று தெரியாது. திடீரென்று அவன் 10வது வீட்டில் கத்துவான், 11வது வீட்டில் ஓலமிடுவான், 2வது வீட்டில் வந்து கத்துவான், ஓலமிடுவான். இதனால் இவனை அறியாதவர்கள் என்று யாருமே அங்கு இல்லை. அதனால் அவன் ஒரு பிரபலமான பிசாசு. ஆனால் இயேசுவுக்கு அவன் மிகவும் முக்கியமான ஒரு நபர். அவன் ஜனங்களுக்கு அருவருப்பான ஒரு பிசாசு. ஆனால் நம் இயேசுவுக்கோ அவன் ஒரு அருமையான மனிதன். அவனை கண்டால் 1000 பேர் கல்லெறிய துடிப்பார்கள்.
ஆனால் நம் ஆண்டவரோ அவனை மார்போடு அணைத்துக் கொள்ள இங்கே வந்திருக்கிறார். அவனை காணவே பிடிக்காத மனிதர் கூட்டம் அங்கே. அவனை காண வேண்டும் என்றே அவனை தேடி வந்தவர் இங்கே. மனிதர்களின் மனத்திற்கும் கடவுளின் குணத்திற்கும் தான் எவ்வளவு வித்தியாசங்கள். தேவன் மோசேயிடம் கேட்கிறார், மோசே, நான் என் ஜனங்களோடு வாழ வேண்டும். எனக்கு ஒரு கூடாரம் அமைத்துக் கொடு. பரலோகத்தில் சிங்காசனம் வைத்திருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை பார்த்தாயே, அது போன்ற ஒரு மாதிரியை இங்கே செய்து கொடு. நான் இங்கே என் ஜனத்தோடே இருக்கிறேன் என்று சொன்ன நம் தேவ சாயலை இங்கே நாம் காணவில்லையா? அவனை கண்டவுடன் தூரமாய் ஓடும் ஜனங்களுக்கு மத்தியில் இயேசு தூரமாய் வருவதைக் கண்டு, இயேசுவே, தேவகுமாரனே என்று இவன் ஓடுகிறான், ஓடி வருகிறான். உள்ளிருக்கும் பிசாசுகளைக் கண்டு ஜனங்கள் ஓடி போனார்கள். உள்ளிருக்கும் பிசாசுகள் இயேசுவை கண்டதும் அலறி இயேசுவிடம் ஓடி வருகின்றன. எத்தனை சங்கிலிகளாலும் கட்டப்பட முடியாதவன் இயேசுவின் ஒரு பார்வையில் கட்டுப்பட்டு பயந்து நிற்கிறான், பணிந்து கொள்கிறான். கடற்கரை அருகே அங்கே கல்லறைகள் இருப்பதில்லை, அவைகள் தூரமாக இருக்கும். உயர்ந்த மேட்டிலே பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன என்றால் அங்கே குட்டைகள், நீர்நிலைகள் இருந்திருக்கும். அவன் இயேசு கடற்கரையிலே இறங்கியதை பார்த்ததும் கடற்கரையிலிருந்து ஓடி வரவில்லை, கல்லறைகளிலிருந்து ஓடி வருகிறான். மார்க்கு 3:22 அங்கே எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இங்கே மார்க்கு 5:7 அந்த பிசாசின் தலைவன் பெயல்செபூல் இயேசுவுக்கு பயந்து பணிந்து நின்று பேசுகிறான். ஏனென்றால் அசுத்த ஆவிகளால் இயேசுவோடு பேச முடியாது, அவரை கண்டதும் விலகி ஓடிவிடும். யோபு 1:7 கர்த்தருடைய சந்நிதியில் தேவ தூதர்கள் வந்து நிற்கும்போது சாத்தானும் அங்கே வந்து நிற்கிறான். அவன் கர்த்தரோடு பேசுகிறான். இங்கே இயேசு சாத்தானிடம் பேசுகிறார். மற்றவைகள் அமைதியாக இருக்கின்றன, ஏனென்றால் இங்கே இவன்தான் பிசாசுகளின் தலைவன். இவர்கள் இருவருக்குமான சம்பாஷணை, உரையாடல். இப்போது இயேசு கேட்கிறார், இப்போது நீ என்ன பெயரை தரித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏனென்றால் அவ்வப்போது அவன் வேஷம் மாறுகிறவன். அவன் பேசுகிறான், நாங்கள் அநேகராய் இருப்பதால் என் பெயர் லேகியோன் என்று தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் சாத்தான் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்பதும் தெரியும். அதனால் அவனிடமிருந்தே வார்த்தையை பிடுங்குகிறார். லேகியோன் என்பது ஒரு வல்லமையான பெயர். ஒரு இராணுவத்தின் கட்டுக்கோப்பிற்குள் 6000 பேர் கொண்ட இல்லை அல்லது அதற்கு மேலோ சற்று குறைவாகவோ இருக்கிற ஒரு அதிகாரமுள்ள ஒரு தலைவனின் பெயர். லேகியோன் என்ற பட்டாளத்தில் அதற்கு இவன் தலைவனாக இருப்பதாக, அந்த பிசாசுகளின் அசுத்தாவிகளின் கூட்டத்திற்கு இவன் தலைவனாக இருப்பதாக தன்னை குறிப்பிடுகிறான். அதனால்தான் அவனிடமிருந்தே அவர் வார்த்தையை பிடுங்குகிறார். அடுத்ததாக 4 கோரிக்கைகள் இயேசுவிடம் வைக்கப்பட்டன. 2 கோரிக்கைகள் லேகியோன் மூலமாகவும், அதாவது பிரதான பிசாசு மூலமாகவும், 2 கோரிக்கைகள் சாத்தானின் தூதர்கள், அதாவது அசுத்த ஆவிகள் மூலமாகவும் வைக்கப்படுகின்றன. மார்க்கு 5:7 என்னை வேதனைப்படுத்தாதபடி என்கிறான். மனுஷர்களுக்கு வியாதிகள், வறுமை போன்றவற்றால் வேதனைகள் வரும். ஆனால் உருவமற்ற பிசாசுகளுக்கு வேதனை எப்படி வரும்? இதற்கு பதில்
8:31 இருக்கிறது. தங்களை பாதாளத்தில் போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. லேகியோன் அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இந்த பிசாசின் தூதர்கள் என்கின்ற அசுத்த ஆவிகளுக்கு 2 கோரிக்கைகள் இருக்கின்றன. பன்றிகளுக்குள்ளே போகும்படி எங்களை அனுப்பும். எங்களை அந்த பன்றி கூட்டத்திற்குள் அனுப்பிவிடும். எங்களை வேதனைப்படுத்த வேண்டாம். 4 விதமான கோரிக்கைகளை எங்களை வேதனைப்படுத்தாத படிக்கு என்று அசுத்த ஆவிகளும் கோரிக்கை வைக்கின்றன. லேகியோனும் கோரிக்கை வைக்கிறான். பன்றி கூட்டத்திற்கு எங்களை அனுப்பும் என்ற கோரிக்கை அசுத்த ஆவிகளிடமிருந்து வருகிறது. ஆனால் லேகியோன் அந்த பிரதேசத்திலிருந்து தன்னை அனுப்பிவிடாதீர்கள், என்னை வேதனைப்படுத்தாதீர்கள். எனவே இங்கே 4 கோரிக்கைகள் இயேசுவிடம் வைக்கப்படுகின்றன. அவர்கள் நாங்களே போகிறோம் என்றல்ல, இயேசுவை கண்டதும் நாங்களே போகிறோம் என்று அல்ல. இயேசு அவர்களுக்கு இன்னும் கட்டளை கொடுக்கவில்லை. நாங்கள் போகிறோம் என்றல்ல, அனுப்பும் என்ற கோரிக்கையை இயேசுவின் முன்னே வைக்கிறார்கள். அன்பானவர்களே, தங்களை பாதாளத்திற்கு அப்பொழுதே இயேசுவால் அனுப்ப முடியும் என்று பிசாசுகள் அஞ்சி நடுங்குகின்றன. நம்மால் அஞ்சி நடுங்க முடியவில்லை. இது மனித பலவீனமே என்று வேறொன்றுமில்லை. நாங்களே போய் விழுந்து விடுகிறோம் என்று அவைகள் சொல்லவில்லை. மிக பெரும் வல்லமையுள்ளவர் எதிரே நிற்கிறார். அவரை தாண்டி அவர் அனுமதியின்றி நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அவருடைய வல்லமைக்கு முன்னால் நம்முடைய பலம் செயல்படாது என்று அவைகள் உணர்ந்திருந்தன. 13ஆம் வசனம், அவர் உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் பன்றிகளுக்குள் போயின. அந்த அசுத்த ஆவிகள் பன்றிகளுக்குள் போன உடனே அசுத்த ஆவிகளின் தாக்கம் தாங்க முடியாமல் அந்த பன்றிகளே உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி வந்து விழுந்து மாண்டு போகின்றன. உண்மையில் அவைகள் இந்த அசுத்த ஆவிகளை சுமந்து வாழ்ந்து கிடப்பதை விட சாவதே மேல் என்று நினைத்திருக்கலாம். இயேசு இன்னும் அங்கே எதற்காகவோ காத்திருக்கிறார். நேரம் போய்கொண்டிருக்கிறது. பன்றி மேய்த்தவர்கள் ஓடி போனதை இயேசு கவனித்தார். அவர்களின் வருகைக்காக இன்னும் பார்த்து கொண்டிருந்தார். அவர் எதிர்பார்த்தது நடந்துவிட்டது. பன்றி மேய்த்தவர்கள் ஓடி இந்த சம்பவத்தை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் இருக்கிறவர்களுக்கு அறிவித்தார்கள். இப்பொழுது பட்டாளமே திரண்டு வருகிறது. அவர்கள் இயேசுவை நன்கு அறிந்தவர்கள். அவர்கள் இயேசுவைத்தான் பார்த்தார்கள். கீழே உட்கார்ந்திருப்பவனை அவர்கள் கண்டு கொள்ளவே இல்லை. அவன் எவனோ ஒருவன் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது. நிர்வாணமாகவே பெரி பிடித்து திரிந்து கூக்குரல் இடும் ஒருவன் இயேசுவின் அருகே ஆடை அணிந்து சாந்தமாக அமைதியாக அமர்ந்திருப்பதை கண்டவுடன் பயந்து விட்டார். அவன் புத்தி தெளிந்து அமர்ந்திருந்தான். அசுத்த ஆவிகளால் இருந்தவனாயிருந்த அவன் இப்பொழுது புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தின் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். பன்றி மேய்த்தவர்களின் வருமானத்திற்கும் பன்றி உரிமையாளர்களுக்கும் வருமான பாதிப்பை குறித்து கவலை வந்துவிட்டது. அங்கு மாண்டு போன 2000 பன்றிகளை தவிர வேறு எங்கெங்கோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான பன்றிகள் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகளின் உரிமையாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் பன்றி மேய்ப்பது வளர்ப்பது பிரதான தொழிலாக இருந்தது. ஒருவேளை தங்கள் பன்றிகளுக்கும் ஏதாவது ஆகிவிடும், தங்கள் பன்றிகளும் கொல்லப்படலாம் என்ற பயம் அந்த மற்ற உரிமையாளர்களுக்கும் இருந்தது. லேகியோன் இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளும்போது இந்த பிரதேசத்திலிருந்து தங்களை அனுப்ப வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டான்.
அவனால் பாதிக்கப்பட்ட மற்றவர்களுக்குள்ளும் இருக்கும் மீதமுள்ள ஆவினால் தங்கள் பன்றிகளும் செத்து போகும் என்ற அச்ச உணர்வுடன் பன்றி உரிமையாளர்களும் வந்திருந்தனர். ஒரு விபத்தை பரிதாபமாக பார்க்கும் மனநிலை மாறி ஆவலாக வேடிக்கை பார்க்கும் மனநிலை நமக்கு இப்பொழுது இருக்கிறதல்லவா? அப்படித்தான் அவர்கள் செத்துப்போன பன்றிகளையும் பார்க்க அங்கே உரிமையாளர்களும் ஜனங்களும் ஆர்வமுடன் கூடியிருந்தனர். இங்கு ஒரு வேண்டுதலும் ஒப்பீடும் நடக்கிறது, ஒரு முடிவும் நடக்கிறது. இது மனித மனநிலையின் ஒரு விசித்திரமான முடிவு. ஒப்பீடுகள் என்னவென்றால், பாவம் முக்கியமா, ரட்சிப்பு முக்கியமா? நிலையில்லா இன்பம் முக்கியமா, நித்திய வாழ்வு முக்கியமா? பன்றிகள் முக்கியமா, இயேசு முக்கியமா? கதரேனர் இயேசுவை அறிந்திருந்தவர்கள், மிகவும் நன்றாக அறிந்திருந்தவர்கள். ஆனால் இயேசுவை விட பன்றிகளால் வரும் லாபம் மிக 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 முக்கியமாக அவர்களுக்கு இருந்தது. நாளைக்கு வேண்டுமென்றால் ரட்சிப்பை பற்றி யோசிப்போம். சாகும் காலத்தில் மன்னிப்பு கேட்டு செத்து போவோம். நமக்கு இன்றைய வருமானம், இன்றைய இன்பம், இதுதான் தேவை. இந்த வாழ்கின்ற வினாடிதான் உண்மை. சென்றவை வரப்போவதில்லை, வரப்போவதை நாம் அறியப் போவதில்லை. இது போன்ற ஆபத்தான மனநிலையிலிருந்து இன்னும் விடுபட முடியாத நிலையில் நாம் இருப்பதைப் போலத்தான் அப்பொழுது அவர்களும் இருந்தார்கள். காலம் மாறுகிறது, நம் மனநிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. அவர்கள் யோசித்தார்கள், நித்திய ஜீவன் என்பது பன்றியின் மாம்சத்தை விட அவ்வளவு இன்பமாக, அவ்வளவு சுவையாக இருக்குமா என்று நித்திய ஜீவனை பன்றியின் மாம்சத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தார்கள். நித்திய ஜீவனை கொடுத்தால் அது என்ன சுவை இருக்கும்? நித்திய ஜீவனை கொடுத்தால் அந்த நித்திய ஜீவன் என்ன சுவையாக இருக்கும்? ஒருவேளை நம் பன்றிக்கரியின் மாம்சத்தை விடவா அது இனிதாக இருக்கும்? தங்களுடைய மாம்ச இச்சை நிறைவேறாதபடி தடுக்கும் இயேசு நமக்கு வேண்டாம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அப்படி கர்த்தருக்குள் இருந்தால் எந்த சந்தோஷம் இருக்கும்? என்ன சந்தோஷம் இருக்கும்? என்னால் கிறிஸ்துவை விட்டு வெளியே இருந்தால்தான் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். இப்படித்தான் நாமும் இன்னும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விண்ணப்பத்தை, ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள். இதைத்தான் லேகியோன் வேறு விதமாக வைத்தான். என்னை இங்கிருந்து அகற்றி விடாதீர்கள், இந்த பிரதேசத்திலிருந்து அகற்றி விடாதீர்கள், துரத்தி விடாதீர்கள். ஆனால் இவர்கள் கதரேனர் எல்லோரும் இயேசுவை தங்கள் எல்லைகளை விட்டே போக வேண்டும் என்று இயேசுவை அகற்றுவதில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். இயேசுவுக்கு தெரியும், இதற்கு மேல் இங்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை. என்னுடைய வேலை, நான் வந்த வேலையை நான் முடித்து விட்டேன். இதை நீங்கள் சொல்ல தேவையில்லை என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அவர் படகில் ஏறும்போதுதான் புத்தி தெளிந்தவன் இயேசுவிடம், நானும் உங்களோடு வரட்டுமா என்று கேட்கிறான். இயேசுவின் பதிலின் தன்மை எவ்வாறு இருந்தது? இயேசு சொல்கிறார், என் ஆவியின் நண்பனே, இனி நான் உனக்கு தேவையில்லை. ஆனால் இவர்கள் எல்லோருக்குமே நீதான் தேவை. அவன் அதை புரிந்து கொண்டான். இயேசு போகும்போது அவனை வெறுமனே விட்டு போகவில்லை. அந்த கதரேனருடைய பட்டணத்தை முழுவதையும் விட, அந்த பட்டணத்தில் இருக்கின்ற எல்லோரையும் விட அவனை எவ்வளவு உயர்த்தி சென்று விட்டார். அவர்தான் நம் ஆண்டவர். அந்த பட்டணத்தின் மீது ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு போனார். இந்த ஒரே ஒருவனுக்காகத்தான் இயேசு அங்கே கப்பர்நகூமிலே இன்னும் கடற்கரை ஓரம் திரளான ஜனங்களை விட்டுவிட்டு வீசிய புயலில் கொந்தளித்த கடலில்
தலையணையில் சுகமாய் தலை வைத்து படுத்திருந்த தன் தூக்கத்தை கூட தொலைத்து அந்த ஒரே ஒரு மனிதனுக்காய் தீவிரமாய் வந்தார். அவனை உயர்த்தினார், ஊழியக்காரனாய் மாற்றினார். அந்த பட்டணத்தையும் தெக்கப்போலியையும் அவனிடம் ஒப்படைத்தார். மிகவும் குறைந்த ஆயுள் நாட்களே கொண்ட நம் ஒவ்வொருவருக்காகவும் தம்முடைய இளம் வயதிலேயே முதுமையின் இன்பத்தையும் நரையின் இன்பத்தையும் உலக இன்பங்கள் ஒன்றையுமே அனுபவியாமல் மிக குறைந்த கால அளவான வெறும் 3.5 வருடங்களில் நிம்மதியாக உறங்கவும் உணவருந்தவும் நேரமில்லாமல் ஓடி ஓடி நமக்காய் நம் மீட்புக்காய் எவ்வளவோ பாடுபட்டு சிலுவையில் வாலிப வயதில் மரித்தார். இதோ வரும்போது கொந்தளிக்கும் கடலாலும் சூறாவளியாலும் தம் கொஞ்ச நேர பயணத்தின் போது மட்டுமே தூங்கிய அவரும் இனிய தனது நிம்மதியான இனிய தூக்கமும் கலைந்தபடி வந்தார். இப்பொழுது மிகவும் அமைதியான கடலில் தென்றல் தன் மீது தவழ சீஷர்களின் பயபக்தியோடு கூடிய அமைதலோடும் அவர் அதே தலையணையை வைத்து உறங்கப் போகிறார். அதோ அந்த கரையிலே விளக்குகளின் மினுமினுப்பு தெரிகிறது. கப்பர்நகூம் மக்கள் அவருக்காய் ஆவலாய் அந்த இரவிலும் காத்து கொண்டிருக்கின்றனர். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று மார்க்கு 2:17 சொல்லியவர் பிணியாளிகளும் பாவிகளுமான கதரேனருடைய நாட்டிற்கு சுகமளிக்க ஆயத்தம் செய்துவிட்டார். சுகமுள்ளவர்களும் நீதிமான்களுமான தமக்காக காத்திருக்கும் அந்த கப்பர்நகூமின் மக்களின் விளக்கு வெளிச்சத்தை கண்டவாறே அந்த 10 நிமிட ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை இன்பத்தோடு அனுபவிக்கிறார். அந்த ஓயாத ஊழியரின் தூக்கத்தை நாமும் மிக மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம். அந்த ஒரே நபருக்காக சென்றாரே, அந்த ஒரே நபர் தான் நீங்களும் நானும். அந்த ஒரே நபர் ஒன்றாய் இருக்கும் நான், இரண்டாவது ஒன்றாக இருக்கும் நீங்கள், மூன்றாம் ஒன்றாக இருக்கும் உங்கள் பக்கத்தில் இருப்பவர், நான்காம் ஒன்றாக இருக்கும் என் பக்கத்தில். இப்படி உலகமெல்லாம் தனித்துவமாயிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் வந்த நம் ஆண்டவர் அமைதியான அந்த கடலில் இரவிலே போய்கொண்டிருக்கிறார். இந்த பக்கத்திலிருந்து லேகியோன் பிசாசு பிடித்தவனாகிய அவன் அந்த படகை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பக்கத்திலிருந்து அந்த ஜனங்கள் இந்த படகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த நிம்மதியான அமைதியான ஆழமான அமைதியை அனுபவித்து அந்த சிறிது நேர தூக்கத்தை இன்பத்தோடு கழிக்கிறார். அவருடைய தியாகத்திற்காக நாம் என்ன பிரதிபலனை அவருக்காக கையில் வைத்து காத்து கொண்டிருக்கிறோம்? நாம் அவருடைய மரணத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அந்த மரணத்திற்காக நாம் அவருக்கு என்ன பரிசை கையில் வைத்து காத்து கொண்டிருப்போம்? அவர் வருகைக்காக நம்முடைய உண்மையான மனதை திறந்து நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதத்தில் ஊற்றி அவர் சித்தத்தின்படி செய்து அவருக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். ஆமென். ஷாலோம்.